எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாரம்பரிய உணவான பனங்கிழங்க வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு புட்டு பார்க்க போறோம். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பனங்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி அந்த மேல இருக்க அந்த தோலை எடுத்துட்டு, அதில் ஒரு கவர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி இப்படி பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த பின்னாடி இருக்க அந்த க்ரௌன் பார்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி நடுவில் சென்டராக கட் பண்ணிக்கோங்க. இது நடுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அது நமக்கு வேண்டாம். இப்போ இதை இப்படி நீங்கள் உடச்சிங்கனாலே அந்த அந்த நார் நாராக இருக்குது இல்லையா, அதெல்லாம் அப்படியே வந்து தனித்தனியாக வந்துடும். நல்லா இது மாதிரி தடி கிழங்கா வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி நார் மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி இந்த நாரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது இது பனங்கிழங்குல பண்ணது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு நாருமே இல்லாம இப்படி வந்து க்ளீன் பண்ணி, கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி, பல்ஸ் மோட்ல ஒரு 2 டைம்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, இந்த பதத்துக்கு நல்லா வந்து உதிரி உதிரியா ஆயிடும். இப்போ இத வந்து ஒரு கிண்ணத்துல தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஒரு 1 டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.